நல்ல அவரைக்காய். ஸோ நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க. நான் அடிக்கடி பொரியலுக்கு அவரைக்காய் எடுப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு கீரை, ஸோ அதுவாகவே முளைச்சிருக்கு. இதில் பருப்பு கீரை செடி முளைச்சிருக்கு. ஸோ ஒரு சட்டியிலே அவரைக்காய், தண்டு கீரை, பருப்பு கீரை எல்லாமே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்ல கொழு கொழுன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ பாருங்க செருகிழங்கு நட்டது முளைச்சிருக்கு. இது போன வாரம் நாங்கள் நட்டு வச்சது. ஸோ பாருங்க நல்லாவே முளை விட்டுருக்கு. அப்படியே இது வள்ளியா வந்து நல்லாவே படர்ந்து வரும், பெரிய புஷ்ஷா வரும். ஒரு செருகிழங்கு புஷ் ஆல்ரெடி அங்கே இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நல்லா வளர்ந்த சிறுகிழங்கு வள்ளி. போன வாட்டி இதுலேருந்து கிழங்கு எடுக்க நாங்கள் தவறிட்டோம். ஸோ பாருங்க அந்த வள்ளி படர்ந்து அப்படியே என்னோட கேஷ்யூ நட் ட்ரீல எல்லாம் அப்படியே படர்ந்து பெருசா இருக்கு, நல்ல புஷ்ஷியா இருக்கும். நான் ஒரு ட்ரைல ஒரு சப்போர்ட் வேற கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த செருகிழங்கு நடுற மாதம்னா இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் நட்டிங்கன்னா நீங்கள் இந்த நவம்பர் டிசம்பரில் அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே போன வாட்டி நான் அறுவடை பண்ணி நிறைய கிழங்கு எடுத்து நாங்கள் சமைச்செல்லாம் சாப்பிட்டோம். அந்த வீடியோ நான் லிங்க்ல தரேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் சேனை கிழங்கு, சிறுகிழங்கு எல்லாம் நட்டு வைங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் மிக அழகான வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஷெரன் லியோன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.